ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல் சரண்யா vlogs. இது என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. ப்ளீஸ் சப்போர்ட் மை சேனல். இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இது பெரம்பூரில் அகரம் சந்தைக்கடை. இங்கே இந்த ஏரியாவில் இருக்கவங்களுக்கு தெரியும். பெரம்பூரில் எவ்ரி மந்த் 9th அன்னைக்கு சந்தைக்கடை போடுவாங்க. அதுதான் நாங்கள் இப்போது இந்த வீடியோவில் காட்ட போகிறோம். பாருங்கள், இங்கே நிறைய கடை போட்டிருக்காங்க. A to Z எல்லா கடையுமே இங்கே இருக்கும். எல்லாமே ஒரே இடத்துல நம்ம வாங்கிக்கலாம். ஈவினிங் ஒரு 5 o'clockலேருந்து 9 o'clock வரைக்கும் இந்த சந்தை கடை இருக்கும். எல்லாமே இருக்கும் இங்கே. நாங்கள் வீடியோ எடுக்கிறதுல மும்முரமாக இருக்கிறதுனால நாங்கள் எதுவுமே வாங்க முடியாமல் போயிடுச்சு. ஸோ பாருங்கள், பிளாஸ்டிக் பொருள்லேருந்து ட்ரெஸ்லேருந்து எல்லாமே இருக்கும் இங்கே சந்தை கடையில். ஜஸ்ட் நம்ம ஷாப் வந்துடுச்சு, அதனால் அப்படியே இங்கே நாங்கள் ஸ்டாப் ஆகிட்டோம். இயரிங்ஸ் தாங்க 10 rupeesலேருந்து 100 rupees வரைக்கும் இங்கே இயரிங்ஸ் போட்டு வச்சுருந்தாங்க. கலெக்ஷன்லாம் நல்லா இருந்தது. பட் அமௌண்ட்டு தான் ரொம்ப அதிகமாக இருந்த மாதிரி இருந்தது. ஈச் கம்பல் 40 rupees போட்டிருந்தாங்க. நல்லா இருந்தது. ஸோ 3 கம்பல் 100 rupees கொடுத்தாங்க. எது வாங்குறதுனே தெரியல, ஒரே கன்ஃபியூஷனாக இருந்தது. நல்லா இருந்தது. ஸோ டெய்லி ஆஃபீஸ் வியர் பண்ணிட்டு போகலாம் அந்த மாதிரி இருந்தது. ஸோ நான் 3 கம்பல் ஃபைனலாக செலக்ட் பண்ணிட்டேன். பட்டர்ஃப்ளைலாம் வச்சு ஒரு நியூ மாடல் ஒரு கம்பல் வந்திருக்கு, நல்லாயிருக்கு. ஸோ ஃபைனலாக நாங்கள் கம்பல் வாங்கியாச்சு. இருந்தாலும் அங்கேருந்து வியூ பண்ணிகிட்டே இருந்தேங்க. நல்லா இருந்தது. டிசைன்ஸ்லாம் நல்லா அழகாக இருந்தது. நெக்ஸ்ட் டைம் வரும்போது என்னென்ன டிசைன் வாங்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிளிப்லாம் வச்சுருந்தாங்க. நல்லா அழகாக இருந்ததுங்க. 100 rupeesக்கு இந்த கிளிப்பு அழகாக இருந்தது ரொம்ப. ஸோ இதுக்கு என்ன டவுட்னா, ஹேரில் இது ரொம்ப சிக்குமோன்னு ஒரு டவுட்டாக இருந்தது. ஸோ பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. கிளிப்போட ரேட் பார்த்திங்கன்னா 60லேருந்து 100 வரைக்கும் இருந்தது. நெக்ஸ்ட் அப்படியே நாங்கள் வாக் பண்ணிகிட்டே வந்தோம். ஸோ எல்லாமே இங்கே இருக்கும். இங்கே வெசல்ஸ்லாம் வைத்துட்டு இருந்தாங்க. உப்பு ஜாடி, வாட்சி, குழந்தைங்களுக்கு தேவையான பொருள். இது பார்த்திங்கன்னா எங்கள் ஏரியாவில் இருக்க தாந்தோன்றியம்மன் கோயில். அப்படியே நாங்கள் ஒரு வியூ எடுத்துட்டோம். அகரம் தாந்தோன்றியம்மன் கோயில்னால் இங்கே எல்லாருக்கும் தெரியும். அப்படியே போயிட்டே இருந்தோம். டைம் ஆக ஆக ரொம்ப ரஷ் ஆகிடுச்சிங்க. எங்களால் அவ்வளோ இது பண்ண முடியல, எடுக்க முடியல. இடிச்சிட்டுலாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு எங்கள் ரிலேட்டிவ் அவங்க பொண்ணுக்கு ஃபங்க்ஷன் இருக்குது சொன்னாங்க. அந்த குட்டி பொண்ணுக்காக நாங்கள் ஒரு பர்ச்சேஸ் பண்ணோம். பாருங்கள், அழகாக இருக்குது. எல்லாமே 100 rupees தாங்க. பெரியவங்களும் போடலாம், குழந்தைங்களும் போடலாம். மெயினாக குழந்தைங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். எது செலக்ட் பண்ணுறதுனே தெரியல. குழந்தைங்களுக்கு எது போட்டாலும் அழகு தானேங்க. எங்கள் கூட வந்த குட்டி பொண்ணுக்கு ஒன்று மேட்ச் பண்ணி எடுத்துட்டோம். அழகாக இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு பேக்கை பார்த்துட்டு ரொம்ப நேரமாக கை காமிச்சிட்டு கேட்டுகிட்டே இருந்தா. பேக் வேணும் வேணும் வேணும்னு சொல்லிட்டு சரி ஃபைனலாக அவளுக்கு ஒன்று வாங்கி கொடுத்தாச்சு. இந்த பேக்கோட ரேட்டு 100 rupees. அழகாக க்யூட்டாக இருக்குது இந்த பேக்கு. 2 கலர் சூஸ் பண்ணேன். ஆனால் இந்த கலர் பர்பிள் கலர் தான் வேணும்னு சொல்லிவிட்டு அடமெண்ட்டாக அவள் கேட்டா. ஸோ வாங்கி கொடுத்தாச்சு. ஸோ எனக்கும் பேக் இல்லை ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு. ஸோ பேக் பார்த்தேன் நான். ஸோ டெய்லி யூஸ்க்கு பேக்னால் நான் இங்கே தாங்க வாங்குவேன். நல்லா தான் இருக்கும். 200லேருந்து இருக்கும் பேகு. ஸோ டெய்லி யூஸ்க்கு நான் சிம்பிளாக தான் வாங்குவேன். எல்லா பேக்கும் 200 சொன்னாங்க. ஸோ பேக் மாதிரி பார்க்கலான்னு பார்த்தா அது கொஞ்சம் எனக்கு செட் ஆகலை. இதோட ரேட் 250, 200 ஹேண்ட்பேக்கு. இந்த பேக்கு 250, 50 rupees தான் டிஃப்ரென்ஸ். ஃபைனலாக ஒரு பேக் செலக்ட் பண்ணிட்டேங்க. இந்த கலர் நல்லா அழகாக இருந்தது. வாங்கியாச்சு. அப்படியே மூவ் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் நடக்கணுங்க. ஃபுல்லாக கடை போட்டிருப்பாங்க. அகரம் அந்த ஜங்ஷன் ஃபுல்லாக போட்டிருப்பாங்க கடை. ஸோ இந்த ஏரியாவில் இருக்க நிறைய பேருக்கு தெரியும். யாரெல்லாம் அப்படியே பெரம்பூர் அகரமில் இருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு ஹாய், ஒரு ஹலோ, ஒரு கமெண்ட் கொடுத்துருங்க.
ஃபஸ்ட் டைம் பேசுகிறதுனால கொஞ்சம் நர்வஸாக இருக்குது, என்ன பேசுகிறதுன்னு தெரியல. ஸோ எதனா தப்பாக இருந்தால் சாரி. இது வாட்ச்லாம் 200 சொன்னாங்க. ஜஸ்ட்டு இதெல்லாம் ஒரு யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி தாங்க வாங்க முடியும். ஜஸ்ட் இது மாதிரி சம்மருக்கு யூஸ் பண்ணுற மாதிரி குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கிளாத்லாம் நல்லா இருந்தது. கோலம்லாம் அழகழகாக இருந்தது. நான் லக்ஷ்மி பாதம், அம்மன் பாதம் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறேன், எனக்கு கிடைக்கல. எங்கேயும் கேட்டால் அந்த மாதிரி இல்லை. பாருங்கள், வாராகி அம்மன் அழகாக இருக்கிறாங்க. கண்ணில் உறுத்திட்டே இருக்குது அந்த படம். ஸோ ஃபைனலாக இவ ஒரு 3 கோலம் செலக்ட் பண்ணாங்க. ஈச் 30 ருபீஸுங்க. நல்லா இருந்தது டிசைன்ஸ்லாம். அது வாங்கியாச்சு. ஃபைனலாக 3 வாங்கினாவ வாங்கியாச்சு. ஜஸ்ட் அங்கேருந்து மூவ் பண்ணிடணும். இல்லைன்னா ஒரே இடி உத தான் அங்கே. இங்கேயும் பேக் கடைலாம் இருக்குங்க. அங்கே அவசரப்பட்டு வாங்கிட்டோன்னா இங்கே ரொம்ப அழகாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த சிப்ஸுக்காகவே நான் நிறைய வாட்டி சந்தை கடைக்கு வந்திருக்கேங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த சிப்ஸு. ஸோ இதெல்லாம் வந்து குழந்தைங்களோட பொருள். அந்த பாப்பா எல்லாத்தையும் கை நீட்டி கேட்டுகிட்டே இருக்குது, இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு. ஸோ கம்பல் இதெல்லாம் வந்து பிளாஸ்டிக் நல்லா அழகாக இருந்தது. பாட்ஸ்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. ஸோ எவ்ரி மந்த் இந்த சந்தை கடைக்காகவே நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருப்போங்க. எதனா வாங்கினோன்னா சந்தை கடை வரட்டும் நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்ருப்போம். இஷ்யூஸ்லாம் 400 ரேஞ்சில் வச்சுட்டு இருந்தாங்க. நல்லா இருந்தது, குவாலிட்டியாகவும் இருந்த மாதிரி இருந்ததுங்க. அந்த ஷூ நல்லா இருந்தது. ஸ்லிப்பர்ஸ் பார்த்திங்கன்னா ரேட் 400 ருபீஸ். ஸோ அப்படியே மூவ் பண்ணிகிட்டே இருந்தோம். இங்கே ஒரு பேக் கடை, பேக்கெல்லாம் நல்லா இருந்தது. ஸோ இங்கே ஃப்ளவர் அழகாக இருந்தது, ஃப்ளவர்ஸ்லாம். ஸோ என்ன வாங்கணும் பிளான் பண்ணிவிட்டு வந்தால் எல்லாமே இங்கேயே நம்ம வாங்கிடலாம். வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு எல்லாமே இங்கே கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி பிளாஸ்டிக் பொருள்லாம் நல்லா அழகாக இருந்தது. அப்புறம் இந்த பால் கடும்பா இதை வாங்கினா 40 ருபீஸ் சொல்லிவிட்டு, நான் நிஜமாக இதில் நான் சாப்பிட்டதே இல்லை, இதான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். ஆனால் ரொம்ப நல்லா இருந்தது. இவ்வளோ நாள் பார்ப்பேன், ஆனால் எனக்கு அது சாப்பிட்ணும் மைண்டில் இல்லை, எனக்கு பிடிக்காது அப்படின்னு நினச்சேன். அது பாருங்கள், அந்த பாப்பா அதை கேட்டுகிட்டே இருக்கிறா. அவளுக்கு வச்ச உடனே சாப்பிட்டுட்டா. நல்லா இருந்தது டேஸ்ட்டாக. நெக்ஸ்ட்டு இது பூஜை ஐட்டம்ஸ்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. அதில் ஒரு புத்தர் சிலை ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ நானும் இங்கே நிறைய வாங்கியிருக்கேன். விநாயகர் சிலை, அந்த மாலம், கிரீடம் அதெல்லாம் இங்கே கிடைக்கும். மாலெல்லாம் அழகழகாக இருக்கும். குட்டி குட்டி மாலெல்லாம் இங்கே இருக்கும் அழகாக. சாய்பாபா கிரீடம்லாம் நான் இங்கே தான் வாங்குவேன். நெக்ஸ்ட்டு மூவ் பண்ணிடலாம். இது எல்லாமே ட்ரெஸ்ஸஸ்ஸு. இது வந்து பெனாயில் பாட்டில்ஸ் மாதிரி வச்சுட்டு இருந்தாங்க. நல்லா இருக்குங்க அந்த பெனாயில் பாட்டில்ஸ்லாம். ஸோ பேக் கடை தான் நிறைய இருக்குது. இதெல்லாம் குழந்தைங்களோட பொருள். ட்ரை ஃபிஷ்ஷு. திருப்பியும் இங்கேயும் அதே சாமி பொருள் இருக்குது. இந்த வாராகியம்மன் கண்ணை உறுத்திட்டே இருந்தாங்க. ஃபைனலாக வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன் ரொம்ப நாளாக. ஸோ என் பூஜை ரூம் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால இதுக்கு மேலே இடம் இல்லை, நான் எதுவும் வாங்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருந்தேன். ஸோ கடைசியாக நான் வாங்கிட்டேன். ஜாடிஸ்லாம் அழகாக இருக்குது. ஸோ நம்மளுக்கும் இந்த பொருளுக்கும் ரொம்ப தூரம். நான்லாம் வந்து உடச்சிடுவேங்க டக்கு டக்குன்னு. இந்த மாதிரியெல்லாம் எனக்கு ஹேண்டில் பண்ண வராது. ஸோ மறுபடியும் இந்த பூஜை பொருள்லாம் அழகாக இருந்தது. சாமி ஃபோட்டோ பார்த்தாலே அங்கேயே நின்னுற வேண்டியதாக இருக்குங்க, அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து செகப்பரிசி புட்டு. ஸோ இந்த மாதிரி சாப்பிட எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த மாதிரிலாம் நம்ம அவ்வளோ வீட்டில் செய்ய மாட்டோம். ஸோ இந்த மாதிரி நான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப லைக் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி பிளேட்ஸ்லாம் நல்லா அழகாக இருந்தது. 30 ருபீஸு 3 40 ருபீஸு 3 எடுத்தால் 100 ருபீஸ் அப்படி கொடுத்துருந்தாங்க. ஸோ
ஸோ நாங்கள் 3 பிளேட்ஸ் வாங்கிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஆனியன் சூப்பர் அழகாக இருந்தது. 200லேருந்து 250 வரைக்கும் வச்சுருந்தாங்க. நல்ல குவாலிட்டியாக இருந்தது. ஸோ நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், இங்கே வாங்கிட்டேன். மூவ் பண்ணியாச்சு. அங்கேருந்து ரொம்ப ரஷ் ஆகிடுச்சிங்க, எங்களால் நடக்கவே முடியல. எல்லோரும் இடிக்கலாம் ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப. இங்கே கோலம்லாம் போட்டு வச்சுட்டு இருந்தாங்க, அழகாக இருந்தது. ஸோ இங்கேயே ட்ரை பண்ண அந்த பாதம் மாதிரி எனக்கு கிடைக்கவே இல்லை. அது ஒன்று வச்சுருந்தாங்க, ரொம்ப பெருசாக இருந்தது. நான் கொஞ்சம் குட்டியாக பார்க்குற அழகாக. இங்கேயும் கம்பல் இது எல்லாமே 150 சொன்னாங்க. 100லேருந்து 150 வரைக்கும். ஆனால் ஒர்த்து தாங்க, வாங்கலாம். பெரிய பெரிய ஜிம் கிம்ஸ் மாதிரி வச்சுருந்தாங்க, நல்லா இருந்தது. அழகாக இருந்தது எல்லாம் கம்பல் கலர்ஃபுல்லாக. நெக்ஸ்ட்டு மூவ் ஆகிட்டோம். அவ்வளோதான், இதுக்கு மேலே எங்கள் தெம்பு இல்லை. வீட்டுக்கு கிளம்பிடலான்னு நினச்சிட்டோம். ஏன்னா சுத்தமாக நடக்க முடியல. பாப்பா வேறு வச்சுட்டு இருந்தோம், தூக்கிட்டு நடக்க முடியல சுத்தமாக. எப்பயுமே வெஹிக்கிள்ஸ்லாம் இந்த சைடு விட மாட்டாங்க. இந்த வாட்டி என்னன்னு தெரியல, வெஹிக்கிள்ஸ்லாம் இந்த சைடு வர ஆரம்பிச்சிச்சு. இடமே இல்லை நடக்கிறதுக்கு. ஸோ அப்போ கூட விடாமல் அந்த எட்ஜ் வரைக்கும் போகணுன்னு நினச்சா முடியல என்னால் அந்த எட்ஜ் வரைக்கும் போகிறதுக்கு. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.